தீர்வு இவர்கள் வச்சிருப்பது இதுதான். இப்ப இதை புரிந்து கொள்ளணும். சாதாரண எண்ணெய் கழிவையே எடுத்து சுத்தம் பண்ண முடியாத இவர்கள் மீத்தேன் எடுப்பதும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதும் அணு உலை மூலமாக மின்சாரம் எடுப்பதும் எவ்வளவு பேராபத்து என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த ஜப்பான் பதறி போய் நிற்கிறான். புகுஷிமால வெடிச்சது அந்த சுனாமில ஆழி பேரலையில வெடிச்ச அந்த அந்த அணு உலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நமக்கு அணு உலையை வித்தவன் யாரு? ரஷ்யா. 1986 வெடிக்குது. 88 பெருந்தகை ஐயா ராஜீவ் காந்தி ஒப்பந்தம் போடுறாரு. 2 ஆண்டுக்கு முன்னாடி வெடிக்குது. கோப்பர் சேர் சொல்றான், இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவு பேரிழப்பு என்று ஒரு பெரிய இரும்பு வேலியை போட்டு பல லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதேன்னு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த நாட்டில் அந்த அணு உலையை போய் ஒப்பந்தம் வாங்கிட்டு வந்து இங்கே கூடங்குளத்தில் வைக்கிறாங்க. அருகில் இருக்கிற கேரளாவில் ஒரு அணு உலையை வைங்கன்னு, அருகில் இருக்கிற கேரளாவில் ஒரு ஹைட்ரோ